இவ்வளவு திமிருனா உங்க அப்படிலாம் சொல்லி நக்கல் பண்ணுவானுங்க ராஸ்கல்ஸ். அவன் நைட் விட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அங்கே என்ன அடிச்சு வாய் ஓடுது. ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? பின்ன என்னங்க இப்பலாம் பேசணும் அவன். நாங்க தான் வீட்டுக்கு போறோம். அவன் வீட்டுக்கு என்ன பண்ண தவிர அங்க இருந்த யாரையும் ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லுங்க. இவருக்கு எப்படி பேசலாம்? எங்களை பழி வாங்க நினைச்சா எங்ககிட்ட வந்து மோதணும். அதை விட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேச சும்மா பண்ணிச்சிருக்கான் அவன். எனக்கு வந்து கோவத்துல வந்து குண்டுப்பேன். என்னதான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு? அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வாடகை பேசினதால தானே அவங்க அண்ணன் உங்களுக்கு இப்படி பேசியிருக்கோம். எல்லாமே ஆரம்பிச்சது என்னால தானே. டேய் பாடி, டேய் பாண்டி, இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருக்க பொண்ணு தான் லவ் பண்றேன். இந்த வாணியா ஒழுங்கா இருக்குமா இல்ல அதுக்கு அவனோட வாய் அப்படியே இருக்குமா? நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு பல்ல உடைச்சீங்களே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க நான் வரேன். உங்க வழக்கத்தை தூக்கி மேல போடு. நீ உன் தம்பில என்ன நினைச்சிருக்கீங்க? ஒரு பையனை போட்டு 4 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. என்ன கேட்க ஆளு நினைச்சீங்களா? சும்மா அப்படியே என்ன சொன்னா வந்துட்டு வந்துருங்க. அங்க கோலாயில தண்ணி வரலன்னு 4 பொம்பளை முடிய புடிச்சு சண்டை போட்டுருக்காங்க. அத போய் என்ன விசாரிக்காம இங்க வந்து வெள்ள சொல்லுமா? யோ நான் என்ன பண்ணனும் நீ சொல்லாத. இவங்க ஏரியா ஜனங்க. இவங்களுக்கு ஒண்ணா நான் தான் வந்து நிப்பேன். நீ நில்லு உட்காரு பாரு என்ன வேணாலும் பண்ணிப்பா. ஏன் யாருக்கு மேல கொடுத்து போட்டுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அள்ளிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வர போறாங்க இரு. ஏன் பிள்ளை மேல கை வச்சீங்க? இருக்கு உங்க எல்லாருக்கும். பொம்பளை என்ன பெரிய கவனரா போய்க்கு போய். கம்பீரமா இருக்க பிள்ளை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. பாவம் என் பிள்ளை. என்ன உங்க பையன் தப்பே பண்ணாம நல்லா அடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவன் என் பொண்டாட்டி கிண்டல் பண்ணுவான். அதை பார்த்து நல்லா சும்மா நிக்கணுமா? அவன் உயிரோட கண்ணு சந்தோஷம் கொடுங்க. பாத்தீங்களா உங்க முன்னாடி எப்படி பேச பாத்தீங்களா? தம்பி என்ன பண்ணலாம்? ஏரியா கவுன்சிலர் நான் வந்து நிக்கிறேன். உங்க அப்பா என்ன மரியாதை பேசாரு. நீ என்னடா ஏன் முன்னாடி அவனை கொண்டு வாங்க. எப்படி பேச பாத்தீங்களா? எப்படி சும்மா விடுறானே? அடிச்சு ஏய் ஏப்பா ஆட்டோ அவ்வளவுதானே. என்ன திருப்பி கவுண்ட் பண்ணுமா? ஆட்டோவா? என்னது? ஆட்டோவா? முதல்ல உங்க பிள்ளைங்க ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. நீ எப்படி சொல்றியா? ஆனா உன் பையனை அப்படியே சப்ஸ்கிரைப் ஆகி கொறற போது கொறுக்கி பண்ணாட பரதேசி. யோ பாத்தி அந்த பேசு. யோ என்னையா பத்தினா? சார் இந்த குடும்பம் சரியா ரவுடி குடும்பமா இருக்கு. கவுன்சிலர் என்ன எடுத்து பேசுறாங்க. என் கண்ணு முன்னாடி மாணிக்கிட்ட ஒரு பையனை அடிக்க வராங்க. சமாதானம் பண்ணி வைக்கணும் வந்து அடங்க மாட்டாங்க போல இருக்கு. ஜெயிலுக்கு போறதா புத்தி வர போல இருக்கு. அத செய்யுங்க சார் முதல்ல. யோ உங்க குடும்பத்துக்கு என்னையா பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு யாரை வளர்த்து நிக்கிறீங்க? நீ பாருங்க சார். நீ பாருங்க சார் எப்படி எடுக்காங்க. 16 சொல்றேன் போச்சா? இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போங்க சார். இருமா விசாரிச்சிருக்கல.